ஆண்டவரே, இந்த வேளையிலும் அப்பாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் நம்முடைய வார்த்தைக்காக நன்றி. ஏனென்றால் அந்த வார்த்தையை மட்டுமே எங்களை பலப்படுத்தும். இந்த நாட்களிலும் ஆண்டவரே உம்மோடு நெருங்கவும் உபவாசம் எடுத்து ஜெபித்து, ஆண்டவரே ராஜா நேரத்தை ஆண்டவரே ராஜா கூட நேரம் உம்மோடு செலவு பண்ணுவதற்கு நாங்கள் பிரயாசம் எடுத்து வரும்போது, உம்முடைய வார்த்தை எங்களை பலப்படுத்தி எங்களை சுத்திகரிக்கிறது ஆண்டவரே. ஆகையால் இந்த நாளிலும், இந்த முதல் நாள், இந்த நாட்களுக்கு கூடி வந்திருக்கிறோம். உம்முடைய பிரசனம் எங்களோடு இருந்து எங்களை பலப்படுத்தி, இந்த வசனம் எங்களை ஆண்டவரே ராஜா இந்த 40 நாட்களுக்கு ஆண்டவரே ஒரு 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 அஸ்திபாரமாக இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Father, we just pray as we fast, as we pray during this Lent season. Let this first day of this Lent season, for the next 40 days, we pray that this word will be the foundation, Father, on which we stand. And this word today will challenge us, Father, so that we will spend more time together with you. And Father, we pray that we will have a new paradigm, Father. We will have new lenses in our eyes, and our perspective will change. ஆண்டவரே, இந்த 40 நாட்கள் ஆண்டவரே ராஜா எங்க கண்ணோட்டம், எங்களோட பார்வை, எங்களோட சிந்தனை ஆண்டவரை புதுப்பிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கருத்து நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீ வழி நடத்தி ஆசீர்வதி. இயேசுவை நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தேவஜனமே, இப்படியாக இந்த ஒரு 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 படம் ஒன்று உண்டு. இவர் சார்லி சாப்ளின் கிடையாது. திஸ் இஸ் நாட் சார்லி சாப்ளினா. இவர் கண்ணுல ஒன்று இருக்குது. இது 1896 எடுத்த படம். கலர்லாம் இருக்காது, ஜூம் பண்ணாலும் தெரியாது. சரியா? ஏறக்குறைய ஒரு கண்ணில் ஏதோ ஒன்று மாட்டி இருக்கிறாரு என்று சொல்லி உங்களால பார்க்க முடியும். யூ கேன் see that is wearing something on his eyes. Okay, so this photo is taken in 1896. சரி, இது என்னன்னா, முதல் தடவை கண்ணாடி தலைகீழியாக பார்வையை காட்டும். திஸ் இஸ் இன்வர்ஷன் கிளாஸ். அப்பனா மேல இருக்கிறது கீழே தெரியும், கீழே இருக்கிறது மேல தெரியும். சிலிங் கீழே இருக்கும், நிலம் மேல இருக்கும். லெஃப்ட் ரைட்ல இருக்கும், ரைட் லெஃப்ட்ல இருக்கும். அந்த கண்ணாடி இன்வர்ஷன் கிளாஸ். அப்பனா எல்லாமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். எவ்ரிதிங் will be in the opposite direction. இது 896ல இவர்கள் கண்டுபிடித்து சிறவர்களுக்கு இந்த கண்ணாடியை போட்டு விட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவதற்கு அனுப்பி விட்டார்கள். they selected few people and they experienced on them. அப்போ இவர் அது ஒரு ஆளாக அவர் இருக்கிறாரு. அப்போ என்ன நடந்தது, இந்த இந்த கண்ணாடியை போட்டுட்டு அவர்கள் பழகி கொள்ளணும். அப்போ ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. people were disoriented. It was very difficult in the beginning. ஏன்னா நம்ம இப்படி போவோம், ஆனா கண்ணு பார்வை அங்கிட்டு போகும். Okay, we will walk to the right, but our vision will be towards the left. எல்லாமே கஷ்டம். நேரம் நடப்போம், ஆனா மேல நடக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே தலைக்கிலியா இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஆரம்பத்தில் நிறைய கஷ்டப்பட்டார்கள். they were disoriented in the beginning and it was very difficult. ஆனா என்ன நடந்ததுன்னா, சில நாட்களுக்கு பிறகு மூளை அதுக்கு பழகிருச்சு. பிரெயின் adjusted to that change. அப்பனா நம்ம மூளை அந்த மாற்றத்துக்கு பழகிருச்சு. அப்போ ஒரு பொருள் எடுக்கணும்னா இப்படி எடுப்பார்கள், இப்படி எடுக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாமே தலைக்கிலியா இருக்கு. அப்ப ரைட்டுக்கு போகணும்னா லெஃப்ட்டுக்கு வழிவாங்க. அவங்களுக்கு அது பழகிருச்சு. சரி, இப்ப ஒரு வாரம் 2 வாரம் முடிஞ்சதுக்கு பிறகு இப்ப கழட்டிட்டாங்க. they took off the glass, the inverted glass. இப்ப என்ன ஆச்சுன்னா, கண்ணாடி இல்லாமலே எல்லாமே தலைகீழா போயிருச்சு. now without the glasses they are still disoriented. ஏன்னா இப்போ ரியாலிட்டி வரும்போது, கண்ணு முன்னாடி பார்க்கும்போது இப்ப எல்லாமே மாறிடுச்சு. ஏன்னா மூளை பழசுக்கு அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. the brain has been tuned to adjust to the changes. now when it comes to reality again, it is disoriented. எல்லாமே ஓடி போயிருச்சு, எல்லாமே தலைகீழா போய் கஷ்டமா போயிருச்சு. இப்ப எல்லாமே சரியானது தலைகீழியா இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டாரு. இப்ப பாருங்க, இந்த மாற்றம் ஏன் வந்துச்சுன்னா, நம்ம மூளை என்ன பண்ணிருச்சு, அந்த பார்வைக்கு அது அமைச்சு கொண்டிருச்சு. அப்படியே பரவாயில்ல இதுதான் அப்படின்னு சொல்லி. that means your brain has been tuned or adjusted to the changes and now you cannot see right. இப்ப சரியானதை பார்க்க முடியாம போயிருச்சு. it's a framework your mind uses to interpret what you see. அப்ப இன்றைக்கு தலைப்பு நான் கொடுத்தது a new paradigm.
ஏன் இதை நான் கொடுத்தேன்னா, இன்னைக்கு நிறைய நேரத்துல நமக்கு நிறைய காரியம் அப்படியே பழகிருச்சு, செஞ்சு செஞ்சு பழகிருச்சு. சில தவறான காரியம் சரி போலையும், சில சரியான காரியம் தவறான காரியமாவும் பழகிட்டனால சில நேரத்துல சில காரியத்தை செய்யும் போது செயல்படும் போது நம்மளால புரிந்துக்க முடியாம போயிருச்சு. அப்போ ஒரு மாற்று ஒரு ஒரு தவறான காரியத்துல நம்ம பழக்கிட்டோம்னா, if you can live in distortion long enough, you feel it is normal. சில மாற்றத்துக்குள்ளாக நம்ம போனதுக்கு பிறகு, சில காரியத்தை மறுபடியும் மறுபடியும் செஞ்சதுக்கு பிறகு அது நமக்கு சரியான காரியம் அப்படின்ட்டு சொல்லி பழகிறோம். ஸோ யூ ஸ்டார்ட் டு டிஃபைன் ஃபார் இட். அதுக்குன்னு சொல்லி நம்ம என்ன பண்ண ஆரம்பிப்போம், இதுதான் சரி அப்படின்ட்டு சொல்லி நம்ம செயல்படுவோம். and you can fight for what is backward and you can persecute for what is actually right. சரியான காரியத்தை தவறான காரியம் என்று சொல்லியும் நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா நம்ம கண்ணோட்டம் அப்படியே பழகிருச்சு. because our perspective, the way we look at things has been tuned and our brain have been adjusted to it. அப்ப அதை மறுபடியும் மாத்துவதற்கு சரியான நேரம் இந்த லெந்து நாட்கள் தான். so the best time for us to tune ourselves and adjust back our brain and align ourselves to God, the best time is the Lent season. so இந்த நாட்களை ஒரு சவாலாக இந்த அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்திலிருந்து உங்களுக்கு ஆண்டவர் வார்த்தை நான் கொடுக்க ஆசைப்படுகிறேன். பவுல் மோசமானவர், பவுல் ரொம்ப கடினமான ஒரு மனுஷன். சவுல்னு வைத்துக்கொள்வோம். ஐ டோன்ட் டு மிஸ் சே திஸ் டூ நேம். சவுல் பவுல்னு குழப்பிடக்கூடாது. இப்ப சவுல் அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் அவர் சவுலாக இருக்கிறாரு. சவுல் ரொம்ப கடினமான மனுஷன். சவுல் எல்லா திருச்சபையை துன்பப்படுத்தின மனுஷன். சவுல் சீஷர்களை போய் வீடு வீடா துரத்தி துன்பப்படுத்தி கஷ்டப்படுத்தி ரொம்ப சித்திரவதைப்படுத்தின ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சவுலை சொல்லுகிறோம். ஆனா சவுல் வாழ்க்கை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, சவுல் தவற செய்யல. Saul is actually is not being evil. He is not trying to be evil. சவுல் நான் பாவியா இருக்கணும், நான் ஹிட்லர் மாதிரியோ இல்லைன்னா நான் இன்னொன்று ஒரு பேர் வரும் அந்த ஆப்பிரிக்கால, வாட் இஸ் நேம், நிறைய பேர் சாவடிப்பாரு, சரி பரவாயில்ல, தெரிஞ்ச பேர் சாடாம் ஹுசேனோ யாரோ இந்த மாதிரி ஆகணும்னு சவுல் இல்லை. ஆக்சுவலி சவுலை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அவரோட பார்வையில அவரோட சத்தியத்துக்கு அவர் உண்மையா இருக்கிறாரு. He is just trying to be faithful as much as he can to the God that he know as a Jew. ஒரு யூதனா என் ஆண்டவர் யாவேன்ற ஆண்டவர், அவர் மட்டும் தான் ஆண்டவர், வேற யாருமே இருக்க கூடாதுன்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்ச வசனத்தின் அடிப்படையில் அவர் விசுவாசமா இருக்கிறார். அவர் மோசமான ஒருத்தர் கிடையாது. He didn't start any holocaust because he was not evil, but he was just trying to be faithful to the word, to the law that he know. அவருக்கு தெரிஞ்ச இந்த கட்டளைகளுக்கு அவர் விசுவாசமா இருக்க பார்க்கிறார், அவ்வளவுதான். அதுக்கு பரலோகத்திலிருந்து ஒரு ஒளி தேவைப்பட்டுச்சு. For God to change him, the heaven have to be lighted up in this earth. ஒரு பெரிய ஒரு வெளிச்சம் வந்தது, குருடாவுனாரு. இந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா முக்கியமான வசனத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, the problem was with him was his paradigm was just upside down. அவரோட பார்வை தலைகீழியா இருந்துச்சு. அதுதான் அவரோட பிரச்சனை. அவர் மோசமானவர் கிடையாது. போயிட்டு கஷ்டப்படுத்தணும்னு அவர் ஆசைப்பட்டு போய் வேணுமலையே போய் சும்மா இருக்கிறவனை போய் குத்தி குத்தி சாவடிக்கணும்னு ஆசை கிடையாது. கண்ணோட்டம் இந்த தலைகீழா போயிருச்சு, அவ்வளவுதான் பிரச்சனை. அப்ப இயேசு என்ன பண்ணாரு? வசனம் 9 வாசிங்க. அப்ப அவரோட பார்வை சரியில்லைன்னு சொல்லி இயேசு ஒளிச்சத்துல அவரோட பேசினதுக்கு பிறகு வாசிங்க 9வது வசனம். அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். இல்ல, வசனம் ராங்கா போயிடுச்சு, மன்னிச்சு கொள்ளுங்க.
19 18 18. உடனே அவன் கண்களில் இருந்து உடனே அவனோட கண்கள் இருந்து, ஏன்னா அவன் பிரச்சனை வந்து அவன் மனுஷன் இல்ல, பிரச்சனை வந்து அவன் ஒரு பாவின்னு இல்ல, பிரச்சனை என்னன்னா அவனோட பார்வை தலைக்கிலியா இருக்குது. அப்போ அதனால என்ன நடந்துச்சா? மறுபடியும் வாசிங்க. உடனே அவன் கண்களில் இருந்து, கண்களை தான் ஆண்டவர் சரிப்படுத்துறாரு, கண்கள்ல இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. மீன் செதில்கள் போல கீழே விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்து நின்று ஞானஸ்நானம் எந்த பெற்றான். திருச்சபைக்கு போய் எல்லாத்தையும் சாவடிக்கணும்னு நினைச்சானோ அந்த திருச்சபை போயிட்டு எல்லாத்தையும் சாவடிச்சானா? என்ன பண்ணுகிறான்? ஞானஸ்நானம் எடுக்கிறான். ஞானஸ்தானம் எடுக்கிறான். ஏன்? அவன் பிரச்சனை வந்து அவனோட மூளையிலையும் இல்ல, இருதயத்திலையும் இல்ல, அவன் பார்த்த வேதாந்தத்தை தான் பிரச்சனை. His problem was with his paradigm. How did he look at things? அப்ப இயேசு கண்ணை தொடுறாரு. கண்ணை தொட்டு மூளையை மாத்தி இருதயத்தை நவமான இருதயமா மாத்துறாரு. மாத்தினதுக்கு பிறகு எழுந்து நின்று ஞானஸ்தானம் எடுக்கிறான். ஆகியால் தேவஜனமே, இந்த வசனத்துக்கு முன்னாடி இருந்த சவுல் வாழ்க்கையும் சரி, அதுக்கு பிறகு வருகிற பவுலோட வாழ்க்கையா இருந்தாலும் சரி, ரெண்டு வித்தியாசத்தை பார்க்கிறோம். We will see two change in the paradigm. Number one, the first change is in his perception. பார்க்கிற விதத்துல இருந்த வந்துகிற மாற்றம். The paradigm was perception. அதாவது பார்க்கிற கண்ணோட்டத்தை தான் ஆண்டு முதலாவது மாத்துறாரு. ரெண்டாவது வந்து நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு நம்ம பார்ப்போம். ஏன்னா 2 சீரீஸ் சர்மன் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். இன்னைக்கு டைம் லேட் ஆயிடுச்சுன்னா we will continue for 3 days. 3 நாட்கள் 2 செய்தியை நம்ம கேட்க போகிறோம். முதல் செய்தி, இன்றைக்கு ஆண்டவர் மாத்த போகிற காரியம் என்னன்னா நம்மளோட சிந்திக்கிற விதம். paradigm of our perception. எப்படி மாத்துகிறாரு பாருங்க. பெர்செப்ஷன் என்று சொல்லும்போது நம்ம எப்படி பார்க்குறோம்? கண்ணோட்டம். அதாவது கண்ணோட்டம் நம்ம எப்படி ஒரு ஆள் மேலே இல்லை ஒரு பொருள் மேலேயோ ஒரு காரியத்து மேலே இருக்கிற கண்ணோட்டம். ஓகே, இட்ஸ் யோர் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் பெர்செப்ஷன். ஒரு நாள் என்ன நடந்தது, ஒரு மனுஷன் வந்து சரி இப்போ ஸ்கூல் ஆடிட்டே இருக்கலாம், எல்லாம் பாலிய கம்போங்க, நிறைய பேர் வந்துருக்கிறீங்க, விசிட்டர்ஸ் இருக்கீங்க. அதே மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கம்பவுண்ட் ரோட்டில் போயிட்டு இருக்கிறாரு. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது போகும்போது பார்க்குறாரு, ஒரு செவரு மேலே ஜஸ்ட் ஒன் வால் செவரு மேல ஒரு வயதான மனுஷன் உட்கார்ந்து இருக்கிறார். ஸோ அவரு 2-3 தடவை அந்த ரோட்ல அப்படியே போயிட்டு வரும்போது அவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. கடைசியா ஒரு நாள் வீட்டுக்கு திரும்பி வரும்போது நின்று இந்த மனுஷன் பேசினோம் அப்படின்னு சொல்லிட்டு காடினை பற்றி பேசுறாரு. he saw this man for the few times as he passed by the road. The man just sitting on the wall doing nothing. So for the last time he stopped the car and asked, what are you doing here? Why are you wasting your time here? அப்ப பார்த்து கேட்கிறாரு, இங்க இருந்து நீ என்ன பண்ற? ஏனாலலாம் ஒரு நேரம் சும்மா உட்கார்ந்து இருக்க முடியாது. I cannot be just sitting here doing nothing. I have to travel, I have to do some work. Don't you have anything to do? உனக்கு செய்யறதுக்கு ஒன்றும் இல்லையா வேலை? இப்படியே சும்மா அந்த பார்க்குறப்பெல்லாம் செவத்துல தான் உட்காந்துட்டு இருக்கிற, ஒண்ணுமே செய்யாம இருக்கியே, ஒன்றும் கத்துக்காம இருக்கியே, இப்படியே உட்காந்து இருக்கிறிய, நேரத்தை செலவு பண்றிய அப்படின்னு கேட்டு பேசும்போது அந்த மனுஷன் இவரோட கொஞ்சம் வயசு கூட, the man who is sitting on the wall is more elder than to him. He said, இங்க பாரு, எனக்கும் உனக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லை. there's not much difference between you and me. நீனும் நானும் ஒன்று தான் செய்கிறோம். நான் இந்த செவுரு மேலே உட்காந்துட்டு போகிற காடியை பார்த்துட்டு இருக்கிறேன், நீனும் இந்த ரோட்டில் போகும்போது என்னெல்லாம் ரோட்டு வாரத்தில் இருக்குன்னு பார்த்துட்டு போகிறேன். பேசிக்கலி யூ ஆர் லுக்கிங் அட் திங்ஸ் and I am also looking at things. ஒன்றுக்கும் அவ்வளோ ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. Nothing different between both of us. We are doing nothing. And I am here sitting here looking at cars and you are passing by looking at me. அப்படின்ட்டு சொல்லி அவர் சொல்லுகிறார், நான் காடியை பார்க்குறேன், நீ போகிறப்ப இந்த செவரை பார்க்குற, அதுதான் வித்தியாசம், வேற ஒரு வித்தியாசமும் இல்லைன்னு சொல்றார். சரி, இன்னொன்று ஒரு கதையை சொல்கிறேன், நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு கதை. தாவீதும் கோலியாத்து பயங்கரமா வந்து நிற்கிறான் 9 அடிக்கு மேலே. Goliath is more than 10 feet tall and he is against the Israelites. இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி சண்டை கூப்பிடுறா, send someone for fight. யாராச்சும் சண்டைக்கு அனுப்பு, யுத்தத்துக்கு பார்ப்போம் அப்படின்ட்டு சொல்லி. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்து யாருமே போகல. ஏன்னா என்ன சொல்றாங்கன்னா, அவன் ஒரு மான்ஸ்டர் தமிழ் என்னது, ஒரு ராட்சசன்,
ஒரு ராட்சசன் கூட எப்படி நம்ம சண்டை போட முடியும்? ஓ we cannot fight, is a monster அப்படின்னு சொல்லுகிறார்கள். கண்டிப்பா கூட சண்டை போட முடியாது. ஆனா தாவீது என்ன தெரியுமா சொன்னா, நான் போறேன், ஏன்னா அவன் பெருசா இருக்கிறான். நீ நினைக்கிற என் ஆண்டவர் அவனோட பெருசா இருக்கிறான். இன்னொன்னு, அவ்வளவு பெருசா இருக்கிறான், நான் எங்கதான் விட்டு அடிச்சாலும் கண்டிப்பா படும். ஆமா தானே? மண்டை அவ்வளவு பெருசுக்கு இருக்கு. ஏய், இந்த மண்டைக்கு கல்லுட்டு அடிக்க கஷ்டமே இல்லை, ஏன்னா மண்டை அவ்வளவு பெருசுக்கு இருக்கு. ஆமா தானே? His head is so huge, definitely I can hit அப்படின்னு தாவீது யோசிச்சான். ஆனா இஸ்ரவேல் ஜனங்க யோசிச்சாங்க, அவன் ரொம்ப பெருசா இருக்கான், என்னால is too big, I cannot hit him. But David thought, he is so huge, definitely I can hit him. பார்க்கிற பார்வையில தான் இருக்குது. It's your perspective of things. எப்படி பார்க்கிறோம்? அப்போ சவுலு இந்த 9வது அதிகாரம் வரும்போது அவனுக்கு வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சு. ஆனா இந்த 9வது அதிகாரம் இந்த 18வது வசனத்துக்கு பிறகு அவனோட பெர்ஸ்பெக்டிவே மாறிடுச்சு. The way that he looked at things totally changed because all he needed was a change of perspective. அப்போ இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் வேண்டியது அது மட்டும் தாங்க. அது மாறணும். For our paradigm to change, முதலாவது என்னத்தை நம்ம பார்க்கிறோம், எப்படி பார்க்கிறோம் என்று சொல்லி நம்ம வேதத்துல இருந்து பார்க்கணும். For us to change that, first we have to realize how are we first of all looking at things. எப்படி பார்க்கிறோம்? அப்போ இந்த பகுதியில இருந்து பவுல் வாழ்க்கையை நம்ம பார்ப்போம். பவுல் வாழ்க்கையில எப்படி சூழ்நிலை மாறுனுச்சு. Let's just see from this chapter alone how does thing changed for Paul. ஒன்னாவது, the first change was from threat he changed into a testimony. திருச்சபைக்கு இவதான் எதிரி அப்படின்ட்டு சொல்லி எல்லாம் பயந்துகிட்டு இருந்தாங்க. அந்த திருச்சபைக்கு எதிரியா இருக்கிற பவுலை ஆண்டவர் சாட்சியாக மாற்றினார். அதே அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. சாப்டர் 9 verse 1. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் சரி போதும். பாருங்க, 1வது வசனமே எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஆக்சுவலி 1வது வசனத்துல ஆரம்பிக்கல, 7வது அதிகாரம் கடைசி வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, ஸ்தேவான் இறந்ததுக்கு பிறகு பவுல் தான் என்ன பண்றாரு, அப்ரூவல் கொடுக்கிறார். அப்ப அங்கே ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இந்த 1வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், எல்லா சீஷருக்கு மேலாகவும் இஸ் பிரீதிங் அவுட் மர்டரஸ் த்ரெட்ஸ். சாவு அடிச்சிடணும் இவனுங்களை விடக்கூடாது, இவனுங்களை விட்டோம்னா நம்ம யூதர்களுக்கு பிரச்சனை அப்படின்ட்டு சொல்லி இவருக்கு ஒரு கண்ணோட்டம். His perspective is, if Christians are there, then it's a huge problem for the Jews. இஸ்ரவேலுக்கே பிரச்சனை. It's not just for Jews, it's for the entire Israelites. ஏன்னா ரோமர் அரசாங்கம் என்ன பண்ணிரான், எல்லாத்தையும் தூக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இவனோட கண்ணோட்டத்துக்கு என்னன்னா, இவனுங்களை சாவடிச்சணும், let's get rid of them அப்படின்ட்டு சொல்லி யோசிச்சு கொண்டு இருக்கிறார். சீஷர்களும் பயந்து கொண்டிருந்தார்கள். The disciples even afraid of him. அப்புறம் என்ன நடந்தது? இந்த 9வது அதிகாரம் வருது. 9வது அதிகாரம் வந்தோடனே இப்ப ரட்சிக்கப்பட்டுட்டார். He's already been baptized. 18வது வசனம், ஞானஸ்தானம் எடுத்துட்டார். இப்போ சீஷர்களை போய் பார்க்கும்போது சீஷர்கள் என்ன செய்கிறார்கள்? 26வது வசனத்தை வாசிங்க. சவுல் எருசலேமுக்கு வந்து சீஷருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். பாருங்க, சவுல் ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டு, கலாத்தியர் புஸ்தகத்தை நீங்க வாசித்தீங்கன்னா 3 வருஷம் பாலைவனத்துல இருந்து அங்க வேதத்தை அறிஞ்சு எல்லாத்தையும் ஆண்டு கூட நேரத்தை செலவு பண்ணிட்டு இப்ப வராரு. இப்ப யூத் சீஷர்களோடு வந்து கலந்து கொள்ளலாம் நினைக்கும் போது சீஷர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் அவனை சீஷன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். பாருங்க, சீஷர் என்று சொல்லி நம்பாமல் எல்லாம் பயந்து கொண்டிருந்தார்கள். தேவஜனமே, சவுலோட ஊழிய வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது இதுதான் திருச்சபையோட கண்ணோட்டம் பவுல் மேல. This is the perspective of the church towards Paul when he started his ministry. இவர் ஆபத்தானவர், இவன் வந்தானா இவன் நமக்கு எதிரி. He is a danger, he is our enemy. திருச்சபைக்கு ஒரு ட்ரோமா. பவுல் எங்க போனா, ஐயோ பவுல் இவன் சாவடிக்க வந்திருக்கிறானே.
அந்த 9வது அதிகாரத்துல அனானியாஸ் கிட்ட ஆண்டவர் போய் சொல்றாரு, பவுலுன்னு ஒருத்தன் வந்திருக்கிறான், இந்த வீட்டுல இருக்கிறான், நீ போய் ஜெபின்னு சொல்லும்போது அனானியாஸ் என்ன தெரியுமா சொன்னாரு? வாசிங்க 15வது வசனத்தை. அதற்கு கர்த்தர், இதுதான் பரலோகத்துல ஆண்டவர் நினைக்கிற சிந்தனை. பட் திஸ் இஸ் வாட் த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ஹெவன். சீஷர்கள் பயந்துட்டு இருக்கிறாங்க, ஆனா பரலோகத்துல ஆண்டவர் எப்படி தெரியுமா பார்த்தாரு? 15 வாசிங்க. நீ போ, நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். When the disciples and the church thought Paul is a threat, the heaven said he is a testimony. Amen. ஒரே மனுஷன், same man, but two different perception. ஒரே மனுஷன் தான், அதே சவுல் தான், ஆனா 2 விதமான சிந்தனை. பரலோகம் சொல்லுகிறது, இவன் எனக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட chosen instrument. இல்ல நின்றனா தெரிஞ்சுக்கோங்களேன், வார்த்தை தெரியல, பாத்திரவான். ஆனா திருச்சபை சொல்லுது, சீஷர்கள் சொல்லுகிறார்கள், இவன் கொலை பண்றதுக்கு வந்திருக்கிறான். அனானியாசும் அதான் சொன்னாரு. அந்த 15வது வசனத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 14, 13 பாத்தீங்கன்னா அனானியாஸ் சொல்றாரு, ஐயோ இவனா, இவன் சாவடிக்கல வந்திருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, அவனை நான் சாட்சியாக நிறுத்த போறேன். ஆண்டவர் சொல்கிறார். Paradigm shift is that the church saw a threat, but Jesus saw a testimony. Amen. தேவஜனமே, இன்னைக்கு நிறைய பேரை அவங்களோட சரித்திரத்தை வைத்து நம்ம பேசுகிறோம்ல. ஆண்டவர் சரித்திரத்தை வைத்து பேச மாட்டாரு, என்னத்தை சாதிக்க போறான்னு வைத்து ஆண்டவர் பேசுவார். We define people with their history, but let me tell you, God define you with your destiny. இன்னைக்கு அந்த பார்வை சிந்தனை நமக்கு இருக்குதா? நம்ம இன்னும் பழசதான் பார்க்கிறோம், பழசு நடந்தது தான் பேசுறோம், பழசை தான் நம்ம பார்க்கிறோம். அந்த கண்ணு கழட்டி வீசிடணுங்க, கழட்டி வீசிடணும். இல்லைன்னா நமக்கும் ஒரு லைட் அடிச்சு கண்ணு 3 நாள் குருட ஆகணும், அப்பதான் மாறணும்னா அப்படியாச்சும் மாறட்டுமே. We have to change. Don't define people from their history, because God doesn't do it. He define people by their destiny. Amen. சீஷர்கள், திருச்சபைகள் இவர்கள் எதிரி என்று பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறாரு, இவன் எனக்கு சாட்சி என்று சொல்லி. தேவஜனமே, இன்றைக்கு எதெல்லாம் நம்ம பார்க்கிறோம், யாரெல்லாம் பார்க்கிறோம்? ஐயோ இவங்க எதிரி, ஓ இவங்க எப்படி பண்ணிட்டாங்க, ஓ இவங்க எப்படி பேசிட்டாங்க, ஓ இவங்க இப்படி செஞ்சிருவாங்க, இவங்களுக்கு செய்ய தெரியாது, இவங்கனால முடியாது, இவங்க கல் தூட்டுருவாங்க, இவங்க கை கழுவிடுவாங்க. இது எல்லாம் நம்ம பேசலாம், ஏன்னா நம்ம பழசை வச்சுதான் பேசுவோம். ஆனா ஆண்டவர் ஒரு ஆளை பார்க்கும்போது ஆண்டவர் அப்படி பார்ப்பது கிடையாது. அப்படி பார்த்தாருன்னா இன்னைக்கு நான் இங்க நிற்க முடியாது, நீங்க இங்க உட்கார்ந்து இருக்க முடியாது, யாருமே ஆண்டுட்டு போய முடியாது. அதுதான் உண்மை. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா காத்துட்டே இருக்கிறார். மாறுவோமா, மாறுவாங்களா? ஆண்டவர் அப்படிதான் பார்க்கிறார். அதுக்குன்னு எல்லாத்தையும் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்ல வரல. And I'm telling you clearly, and I'm not telling let's support everyone. Wrong is wrong, right is right. But don't judge anyone by their history. யாரையுமே அந்த சரித்திரத்தை வைத்து இப்படிதான் அப்படின்ட்டு சொல்லி தயவு செய்து சொல்லிடாதீங்க. அந்த பிரச்சனையை பார்க்காதீங்க, பிரச்சனையை பார்க்காதீங்க. Don't see the issues, don't see the issues in the people, but pray that God will change them into a testimony. இப்போ யாரெல்லாம் நம்ம பார்த்து அவங்கள பார்த்து பேச முடியலையோ, இல்லை அவங்க சரியில்லைன்னு சொல்கிறோமோ, இல்லை அவங்க சரியா ஆக மாட்டாங்க, இல்லை இவங்க இப்படிதான் அப்படின்னு யாரெல்லாம் நம்ம நினைக்கிறோம் இல்லை நம்ம சொல்கிறோமோ, அவங்களுக்காக ஜெபிங்க. ஆண்டவர் இவங்களும் மாறணும், ஆண்டவரே இவங்களும் வாழ்க்கையும் தொடப்படணும். சவுலையே மாத்துனீங்கன்னா இவங்களையும் உங்களால மாற்ற முடியுமே அப்படின்னு ஜெபிங்க. Pray for them. Change the way that you see one another. ஒருவரை பார்க்கிற விதத்தை மாற்றிக்கொள்ளுங்க. ஒரு திருச்சபை என்ன பண்ணது, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கூடி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். A church started to have their Tuesday prayer. They only prayed for 3 things. Okay, they prayed for missionaries, or they prayed for 4 things: missionary, sick people, for their city, and for revival. இந்த திருச்சபை என்ன பண்ணுச்சு, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கூடி 4 காரியத்துக்கு ஜெபித்தது.
அருட்பணி ஊழியம், பட்டணம், எழுப்புதல், வியாதி உள்ளவர்களுக்கு ஜெபிக்க ஆரம்பித்தது. ஆனா இவங்க ஜெபிக்க ஜெபிக்க ஒரு ஆள் என்ன பண்ணாரு, நல்லா தண்ணி போட்டுட்டு அந்த செவ்வாய்க்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் சர்ச் முன்னாடி வந்துட்டு ஒரே ரலகலம் சேட்டை, ஏசுறது, கத்துறது, தண்ணி பாத்தி போட்டு உடைக்கிறது. and as they started to pray every Tuesday and Sunday morning, a drunkard man will always come and create a chaos. இது அப்படியே நடந்துட்டே இருந்துச்சு. எல்லாத்து முன்னாடியே பப்ளிக்கா தப்பா பேசுறது, கட்டாரத்துல ஏசுறது. ஒரு நாள் ஒரு ஆராதனையிலையும் நடுவுல பூந்து நிப்பாட்டி எல்லாத்தையும் சேட்டை பண்ணி ஆராதனை எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணி விட்டார். அப்ப இந்த செவ்வாய்க்கிழமை உங்க கூடி ஜெபிக்க ஜெபிக்க என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, ஆண்டவரே இந்த மனுஷனை நிப்பாட்டுங்க ஆண்டவரே, இந்த மனுஷன் இனிமே இந்த சைட்டே வரக்கூடாது ஆண்டவரே, இவன் பண்ற இந்த சேட்டைக்கு நீங்க தண்டிங்க ஆண்டவர்னு ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. They started to pray, God stop him, stop his influence, God deal with him as he deserve அப்படின்ட்டு சொல்லி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா யாருமே ரட்சிப்புக்காக ஜெபிக்கல. They only prayed for his elimination, not for his salvation. ஆண்டவரை எடுத்துருங்க, காணா போயிடணும், வரக்கூடாது அப்படின்னு தான் ஜெபித்தாங்களே தவிர செவ்வாய்க்கிழமை கூடி கூடி ஆண்டவரே இந்த மனுஷன் ரட்சிக்கப்படணுமேன்னு சொல்லி யாரும் ஜெபிக்கல. அப்போ ஒரு நாள் ஒரு சிறு பிள்ளை என்ன பண்ணிச்சு, திடீர்னு இவங்க இப்படி ஜெபிச்சிட்டு இருக்கும்போது அந்த பிள்ளை கேட்டுருச்சு, எவ்வளவு நாளா இப்படி ஜெபிக்கிறீங்களே, ஏன் இவன் ஒரு சவுலா இருக்க முடியாது? We are always praying like this. Why not we change? How if he is the Saul? எப்படி இப்ப இவன் தான் அந்த சவுலா இருந்தா நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்கும்போது கூடி இருந்த எல்லாம் ஜெபித்தவங்க எல்லாம் அமைதியாயிட்டாங்க. There was a total silence. நீங்க நம்மளும் அப்படிதான் நிறைய நேரத்துல ஜெபிக்கிறோம். Most of the time you also pray like that, right? தப்புன்னு சொல்லல, ஆனா ஏன் அந்த ஆளு மாறணும்னு ஜெபிக்க மாட்டோம்? யாருமே நினைக்காததும், யாருமே கொடுக்காத வாய்ப்பும், எல்லாருமே இவன் திருசபைக்கு எதிரின்னு நினைச்ச சவுல ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுத்து அவன் வாழ்க்கையே மாற்றி இன்றைக்கு 3 அருட்பணி ஊழியத்துக்கு பிறகு பல இடத்துல சுவிசேஷத்தை சொல்லி இந்நாள் வரையிலும் பல கண்டங்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள்னா திருசபை எதிரியா பார்த்த இந்த ஒரு சவுலுனாலதான். So many continents of Christians because of this one man which the church thought was a threat. தேவஜனமே, இன்னைக்கு திருசபையில எத்தனை பேர் அந்த மாதிரி நம்ம வைத்திருக்கிறோம்? அப்போ இந்த கதை முடிச்சிடறேன். அப்போ இவர்கள் செவ்வாய்க்கிழமை என்ன ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஆண்டவரே இந்த மனுஷனை ரிமூவ் பண்ணுங்க, God remove them அப்படின்னு ஜெபிக்கிறத நிப்பாட்டிட்டு God reveal yourself to him ன்னு ஜெபிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆண்டவரே இந்த மனுஷனை விளக்குங்க அப்படின்னு ஜெபிக்கிறத நிப்பாட்டிட்டு ஆண்டவரே இந்த மனுஷனுக்கு நீங்க யாருன்னு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல ஒரு மனுஷனுக்கு ஒரு பெரிய மாற்றமே வந்துச்சு. இன்னைக்கு நம்மளோட கண்ணோட்டத்தை நம்ம மாற்றணும். We have to change the way we look at things. எதெல்லாம் நமக்கு கஷ்டமா பார்க்கிறோம், எதெல்லாம் நமக்கு பிரச்சனையா பார்க்கிறோம், யாரெல்லாம் நமக்கு பிரச்சனையா பார்க்கிறோம், யாரெல்லாம் நமக்கு எதிர்த்து நிற்பாங்கன்னு பார்க்கிறோமோ அவங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க. Pray for them. Change your perspective towards them. மாறுவார்கள், நிச்சயமா மாற முடியும். அவங்கனால மாற முடியுமோ இல்லையோ, நான் ஆராதிக்கிற தேவனால மாற்ற முடியும். அந்த விசுவாசம் நமக்கு வேண்டும். அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். நான் சொல்லுவது என்னன்னா, நம்ம பார்க்கிற விதத்தையும், ஒரு ஆளை ஜட்ஜ் பண்றதும், நியாயத்திருக்கிறதும், ஒரு ஆளை குற்றச்சாட்டு பண்ணுவது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு முதலாவது அவர்களுக்காக ஜெபிக்கெடுப்போம். அது முதல் படி. Take the first step to pray for them rather than judging and accusing them. ஆண்டவர்னால அவர்களை மாற்ற முடியும். Church, we have to change that paradigm. திருசபையே அந்த கண்ணோட்டத்தை நம்ம மாற்ற வேணும். எப்படி ஆட்களை பார்க்கிறோம் அப்படின்ட்டு மாற்றிக்கொண்டு ஆண்டவர் அவர்களை எப்படி பார்க்கிறார் என்று சொல்லி பார்க்கிற கண்ணை நம்ம மாற்றணும். நிறைய நேரத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, கண்ணாடி போட்டிருப்போம், இந்த காடி ஏக்கான் இருக்கு தெரியுமா? கண்ணாடி போட்டிருக்கிறவங்களா தெரியல, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? கண்ணாடி ஏக்கம் நேரம் அடிச்சுன்னா கண்ணாடி என்ன ஆகும்? நிறைய நேரத்தில் அப்படிதான். சொகுசா ஒரு இடத்துல நம்ம உட்கார்ந்தோடனே கண்ணெல்லாம்
மந்தமா மாறிடுது. கண்ணாடியை கழட்டி கொஞ்சம் துடைக்கணும், கண்ணை கொஞ்சம் சுத்தம் பண்ணணும், பார்க்குற பார்வையை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்க. ஆண்டவர் அவர்களையும் மாற்றி அவர் வாழ்க்கையை சாட்சியாக மாற்ற முடியும். அப்போ இந்த நாட்கள் நம்ம செய்ய போகிற முதல் காரியம் அதுதான். The first thing that we're going to change is that we have to realize that we have to shift our paradigm, shift our perspective. எப்படி பார்க்கிறோம், எப்படி சிந்திக்கிறோம், அது எல்லாத்தையும் இந்த நாட்கள் நம்ம மாற்றணும். We have to change during this Lent season. சவுலுக்கு 3 நாள் ஆனிச்சு. It took 3 days. 3 நாள் ஆனிச்சு. கண்ணுல இருந்தே மீன் செதில் போல ஒழுவதுக்கு 3 நாள் ஆனிச்சு. நமக்கு 3 நாள் வேணாம். 3 நாள் வச்சோன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் வருது. நல்லதுதான். இந்த 3 நாள்ல மாறிட்டீங்கன்னா praise the Lord, hallelujah. 40 நாள் லெந்து நாட்கள் இருக்குது. மாத்துவோம். பார்க்கிற விதத்தை மாத்துவோம். ஆளை மட்டும் இல்லை, ஊழியத்தை, உங்க வாழ்க்கையை, எல்லா விதத்திலையும் நம்மளோட கண்ணோட்டத்தை மாத்துவோம். I'm not just talking about people. It can be your ministry, it can be your family, it can be your life. See the way God wants you to see your life. ஆண்டவர் உங்க வாழ்க்கையை எப்படி பார்க்க ஆசைப்படுகிறாரோ அந்த கண்ணோட்டத்தில் உங்க வாழ்க்கையை பாருங்க. ஆண்டவர் நிச்சயமாக இந்த 2 நாட்களை ஆசீர்வதித்து தருவார். ஆமென். இன்னும் 8 பாயிண்ட்ஸ் இருக்கு. போமா, நாளைக்கு நாளானைக்கு வைத்துக் கொள்ளுங்க. சரியா? Pray for people, pray for your family, pray for the church, pray for the ministry. ஒரு ஆளை நம்ம ஒன்று காரியம் சொல்ற முன்னாடி, நம்மளோட சொந்த பார்வையில நம்ம பார்த்து பேசுறதுக்கு முன்னாடி அவர்களுக்காக ஜெபிப்போம், ஊழியத்துக்காக ஜெபிப்போம், திருசபைக்காக ஜெபிப்போம், ஆத்துமாக்களுக்காக ஜெபிப்போம். ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். Let's pray.